பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட இந்த டிலேடன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேமமாய் சுகமாய் இருப்பீங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாத நன்மைகளால் உங்களை திருப்தியாக்க போகிறார். வேத புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது சங்கீத புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். ஸ்லாம் சாப்டர் 22 verse 24. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது, உபத்திரப்பருடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அருவெறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையிலே அவனை கேட்டருளினார். ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் கூட ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிறீங்களா, என் வாழ்க்கையில் உபத்திரமாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, ஒன்று போனால் ஒன்று, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, என் வாழ்க்கைக்கு இந்த உபத்திரம் மாறாத என்று கலங்கி கொண்டு இருக்கீங்களா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகளை கண்டு போராட்டங்களை கண்டு யாரும் எனக்கு உதவி செய்யலை என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், உபத்திரப்படுவனுடைய உபத்திரத்தில் அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவெறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையிலே அவனை கேட்டலினா. ஆமேன். இன்னைக்கு ஒரு வேளை எந்த காரியத்தில் நீங்கள் உபத்திரப்பட்டு இருக்கீங்களோ, எந்த காரியத்தில் நீங்கள் நிறைக்கப்பட்டிருக்கீங்களோ, ஏசப்பாவை நீங்கள் நோக்கி கூப்பிடும் போது ஏசப்பா சொல்கிறார், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன், ஜீவனுள்ள தேவன் ஏசப்பா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட உபத்திரமான சூழ்நிலை நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் நீக்கி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம வேதத்தில் கூட பார்க்கும்போது யோபுன்ற பக்தனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ உபத்திரங்கள், எத்தனையோ பாடுகள், அநேக துன்பங்களான காரியங்கள் சந்தித்த போதும் யோபு சோர்ந்து போகாமல் தேவனை நோக்கி ஜெபித்தார். அவர் வாழ்க்கைக்கு இந்த எல்லா சூழ்நிலையை ஏசப்பா மாற்றி கொடுத்தார். ஒரு பக்கம் ஆசீர்வாதத்தை எழுந்து போனார், பிள்ளைகளை எழுந்து போனார், சரீரத்தில் வியாதி பலவிதமான நிரக்கப்பட்ட போதிலும், அவமானங்கள் நிந்தைகள் சூழ்ந்த போதிலும், அந்த உபத்திர மத்தியில் யோபு சோர்ந்து போகாதபடிக்கு, மன தளர்ந்து போகாதபடிக்கு ஏசப்பாவை நோக்கி ஜெபித்தார். ஜெபித்து நிமித்த கர்த்தர் யோபு வாழ்க்கையிலிருந்து எல்லா சிறப்புகள், எல்லா உபத்திரங்களையும் நீக்கி ஆசீர்வதித்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்தில் உபத்திரப்பட்டு இருக்கீங்களோ, பாடாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, பலவிதமான சோதனைகள், பலவிதமான பிரச்சனைகள், ஒன்று போனால் ஒன்று, என்னால் வாழ முடியல என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? இந்த உபத்திர மத்தியில், பாடுகள் மத்தியில் மனுஷனை நீங்கள் நோக்கி பார்க்காதபடிக்கு வானத்தைய பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் ஏசப்பாவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா உபத்திரங்களை மாற்றி நெருக்கத்தை மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் நீங்கள் செய்ய வேண்டிய காலம் இந்த உபத்திர மத்தியிலும் பாடுகள் மத்தியில் சோர்ந்து போகாதபடி, மன தளர்ந்து போகாதபடிக்கு விடுதலை கொடுக்குற ஏசப்பாவை நோக்கி நீங்கள் செபிக்கும் போது இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீங்க. இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி செபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே ஏசப்பா, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது, உபத்திரப்படுவருடைய உபத்திரத்தை நீங்கள் அருவருக்காத தேவன், நீங்கள் தள்ளாத தேவன் ஏசப்பா, உங்களுடைய முகத்தை மறைக்காத தேவன். உண்மை நோக்கி கூப்பிடும் போது ஏசப்பா நீங்கள் விடுதலை கொடுப்பேன்னு சொன்னீரப்பா. இந்த வேலை கூட என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் உபத்திரப்பட்டு இருக்காங்களோ, பாடுபட்டு இருக்காங்களோ, வேதனையோடு இருக்காங்களோ ஏசப்பா, அவங்க வாழ்க்கைக்கு எல்லா அந்த உபத்திரமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை மாற்றி ஏசப்பா என் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை மனுஷர்கள் கைவிடலாப்பா, நீங்கள் கைவிடாத தேவன், நீங்கள் வெட்கப்படுத்தாத தேவன் ஏசப்பா. என் ஜனங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த வேலை யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்குறாங்களாப்பா, ஒவ்வொரு வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தை அனுப்பி விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எல்லா உபத்திரமான சூழ்நிலை, எல்லா இக்கட்டான சூழ்நிலை மாற்றி என் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.